இரண்டாவது இடம் அப்படின்னா சமையல் ரூம். சில வீட்டுல பாத்தீங்கன்னா சமையல் ரூம்ல ஒரே எண்ணெய் பிசுக்காவே இருக்கும். அடுப்பெல்லாம் துடைக்க மாட்டாங்க, அடுப்பெல்லாம் மாத்த மாட்டாங்க. அந்த சமையல் ரூம்ல பாத்திரங்கள்லாம் இப்ப ராத்திரி சாப்பிட்றோம்னு வச்சுக்கலாம், முக்கால்வாசி ராத்திரி எல்லாத்தையும் தெரிஞ்சு கொஞ்சோண்டு சாதம் மட்டும் வச்சுட்டு அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி வெளியில வரணும். ஏன் அந்த இடத்துல அப்படி பண்றா அப்படின்னா, மகாலட்சுமி வாசம் செய்யற இடம். யாரு? அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லவே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேசி பார்வதி. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். என்ன அப்படின்னா, நம்ம பார்த்து சமையல் ரூம் ரொம்ப நீட்டா இருக்கணும். ஹோட்டல் எல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல நீட்டா வச்சுக்கணும். சமையல் ரூம்ல என்ன கிடைக்கும் சார்? அந்த இடத்த சுத்தமா வச்சு சமைச்சா வியாதி வராது. நம்ம பாத்துல அருமருந்து